லிவர் சிரோசிஸ். இந்த வீடியோவில் லிவர் சிரோசிஸ்னால் என்ன, லிவர் சிரோசிஸ் வரத்துக்கான ரீசன் என்ன, அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ், டயக்னோஸ்டிக் மெத்தட் அண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபனிஷன் ஆஃப் லிவர் சிரோசிஸ். Liver cirrhosis is a chronic disease in which normal liver tissue is get damaged and gradually replaced by fibrous scar tissues, leading to distortion of the liver structure and irreversible impairment of its function. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரானிக் டிசீஸ் கண்டிஷன். அது என்ன பண்ணுன்னா, ஒரு நார்மலான லிவர் டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணி அதுக்கு பதிலாக அது மேலே ஒரு ஸ்கார் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்கார் டிஷ்யூஸ் அந்த லிவரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுது. இதுதான் லிவர் சிரோசிஸ். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கார் டிஷ்யூ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம பாடியில் ஒரு ஊண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஊண்ட் ஹீலிங் ப்ராசஸும் நடக்கும். ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த ஊண்ட் ஹீலிங் ப்ராசஸில் ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ தான் ஊண்டை க்ளோஸ் பண்ணுது. ஸோ இந்த மெக்கானிசம் தான் லிவர்லேயும் நடக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஸ்கார் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறது குட் தானே அப்படின்னு. ஸ்கார் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறது குட் தான். ஆனால் அந்த ஸ்கார் டிஷ்யூஸ் ஆர்கனில் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஆர்கனுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையை டோட்டலாக அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ ப்ராப்பராக பிளட் சப்ளை போகாததுனால அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஆர்கனில் நடக்கக்கூடிய ஸ்கார் டிஷ்யூஸ் ஃபார்மேஷன் பேட். தென் லிவர் சிரோசிஸ்க்கான காசஸ் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ஆல்கஹால் இன்டேக். ஒரு பர்சன் கண்டினியூவாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேட்டிவ் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன். இது ஒரு பர்சனுக்கு வருது அப்படின்னா அது நம்ம லிவர் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ லிவர் செல் டேமேஜ் ஆனால் அது மேலே ஸ்கார் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்கார் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆனால் லிவர் சிரோசிஸ் வரும். நெக்ஸ்ட், ட்ரக் அண்ட் டாக்ஸின்ஸ். எக்ஸசிவான மெடிகேஷன் எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸின்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு லிவர் சிரோசிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லாங் டேர்ம் பைல் அப்ஸ்ட்ரக்ஷன். அதாவது லிவரில் ஃபார்ம் ஆகக்கூடிய பைல் லிவர்லேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகலை அப்படிங்கும்போது லிவர் செல் டேமேஜ் நடக்கும். ஃபேட்டி லிவர். மோஸ்ட்லி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் தான் ஃபேட்டி லிவர் அதிகமாக பார்க்கலாம். ஃபேட்டி லிவருங்கிறது எக்ஸசிவான ஃபேட் லிவரை சுற்றி ஃபார்ம் ஆகிறது. ஸோ ஒரு ஃபேட் லிவரை சுற்றி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். பாடியோட மெட்டபாலிக் ப்ராசஸை ஃபங்க்ஷன் பண்ணுறதே லிவர் தான். எனி அதர் மெட்டபாலிக் டிசீஸால் அஃபெக்ட் ஆகும்போது லிவர் செல் டேமேஜ் நடக்கும். இதனால் லிவர் சிரோசிஸ் காஸ் ஆகுது. தென் லிவர் சிரோசிஸ்க்கான சைன் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கலாம். இயர்லி சைனாக பாடியில் என்னென்ன நடக்கும்னா, நாசியா, ஃபெட்டிக், லாஸ் ஆஃப் appetite, வெயிட் லாஸ் நடக்கும். அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக ஜாண்டிஸ், அசைட்டிஸ், ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி, எடிமா, பால்மார் எரித்தீமா பார்க்கலாம். ஜாண்டிஸுங்கிறது எக்ஸசிவ் பிலிருபின் கண்டென்ட் நம்ம பாடியில் இருக்கிறது. ஸோ இந்த எக்ஸசிவான பிலிருபின் கண்டென்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, லிவரோட ஃபங்க்ஷன் சரியாக நடக்காத போது எக்ஸசிவான பிலிருபின் பாடியில் ஸ்டோர் ஆகுது. அசைட்டிஸ். அசைட்டிஸ் அப்படிங்கிறது அப்டமன் கேவிட்டியில் எக்ஸசிவான ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நடக்கிறது. அதாவது பாடியில் லோ லெவல் ஆஃப் ஆல்புமின் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளூயிட் அப்டமனில் அக்குமுலேட் ஆகும். ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. லிவர் டேமேஜ்னால் பாடியில் மெட்டபாலிசம் நடக்கலை அப்படிங்கும்போது எக்ஸசிவான டாக்ஸின்ஸ் பாடியை விட்டு ரிமூவ் ஆகாமல் பிளட்டில் சர்க்குலேட் ஆகும். ஸோ அப்படி டாக்ஸின்ஸ் நிறைஞ்ச பிளட் நம்மளோட பிரெயின் செல்லை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி, பிரெயின் செல் டிஷ்யூஸ் டேமேஜ் வந்து நடக்குது. எடிமா. எடிமா அப்படிங்கிறது ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இன் த லெக். லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லாதப்ப ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் காலில் இருக்கும். பால்மார் எரித்தீமா. அதாவது லிவர் டேமேஜ் ஆனால் அதோட மெயின் சைனாக நம்மளோட ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆகும். அதில் ஒன்று தான் பால்மார் எரித்தீமா. பால்மார் எரித்தீமா அப்படிங்கிறது நம்மளோட பாம் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிறது. தென் அதோட மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா, டியூ டு எனி காசஸ். ஒருத்தங்க ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறாங்க, இல்லை ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸின்ஸ் லிவர் செல்ஸை டேமேஜ் பண்ணுது. லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் ஆகுது. ஸோ அந்த டேமேஜான அந்த லிவர் செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் லிவரோட ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுது. லிவரோட ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிறதுனால போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக அந்த லிவருக்கு போகாது. இப்படி தான் லிவர் சிரோசிஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட், இதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பிளட் டெஸ்ட் வழியாக இந்த லிவர் டேமேஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக சீரம் பிலிருபின் அண்ட் சீரம் ஆல்புமினை அனலைஸ் பண்ணணும். பிலிருபின் அப்படிங்கிறது ஹீமோலைசிஸ் ப்ராசஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த பிலிருபின் லிவருக்கு போய் கான்ஜுகேட்டட் பிலிருபினை கன்வெர்ட் ஆகி பாடியில் யூரின் அண்ட் ஃபீசஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. இது நார்மல் ப்ராசஸ். லிவர் டேமேஜ்னால் அந்த பிலிருபின் பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகாமல் பிளட்டில் கலக்கும்போது பிளட்டில் பிலிருபின் லெவல் அதிகமாகுது. தென் ஆல்புமின் அப்படிங்கிறது லிவரில் சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். லிவர் டேமேஜ்னால் ஆல்புமின் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது பாடியில் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் காஸ் ஆகுது. ஸோ பிளட்டில் ஆல்புமின் லெவல் லோ ஆச்சுன்னா லிவர் டேமேஜ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐஎன்ஆர் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் நார்மலைஸ்டு ரேஷியோ. ஐஎன்ஆர் அப்படின்னா பிளட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளாட் ஆகுதுன்னு காட்டக்கூடிய ஒரு வேல்யூ. லிவர் டேமேஜ் இருந்தால் பாடியில் பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ் நடக்காது, இல்லைன்னா டிலேவாக நடக்கும். ஸோ நம்ம ஐஎன்ஆர் வேல்யூ டிபெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக ஏஎஸ்டி அண்ட் ஏஎல்டி. ஏஎஸ்டி அப்படிங்கிறது ஆஸ்பரேட் அமைனோ டிரான்ஸ்ஃபரேஸ் அண்ட் ஏஎல்டி அப்படிங்கிறது அலனைன் அமைனோ டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த ரெண்டுமே லிவரில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம்ஸ். ஸோ லிவர் டேமேஜ் ஆகும்போது லிவருக்குள்ளே இருக்க இந்த என்சைம் லிவரை விட்டு வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வரக்கூடிய என்சைம்ஸ் பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது இமேஜிங் டெஸ்ட். இதில் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ஃபைப்ரோஸ்கேன் ரெண்டையும் யூஸ் பண்ணி லிவர் டேமேஜை ஐடென்டிஃபை பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி லிவரோட சர்ஃபேஸ், சைஸ், அதோட கன்சிஸ்டன்சியை அனலைஸ் பண்ணலாம். ஃபைப்ரோஸ்கேன் அப்படிங்கிறது லிவர் ஹார்டாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி லிவர் சிரோசிஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்ததாக நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி லிவர் சிரோசிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டயட் தெரப்பி. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மாடரேட்டாக எடுத்துக்கிறதுனால லிவர் சிரோசிஸை கண்ட்ரோலில் வைக்க முடியும். லிவர் டேமேஜ்னால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. அதனால் மால் நியூட்ரிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அடிக்குவேட்டான கேலரிஸ் எடுக்கிறதுனால மால் நியூட்ரிஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக எக்ஸசிவான சால்ட், ரெட் மீட் எடுக்கிறத கம்மி பண்ணணும். சால்ட் இன்டேக் அதிகமாக இருந்துச்சுன்னா பாடியில் அசைட்டிஸ், எடிமா காஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ். போர்ட்டல் கன்ஜெஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நியூட்ரல் ஹிப் பாத் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஹெப்பாட்டிக் பேக் யூஸ் பண்ணலாம். ஹெப்பாட்டிக் பேக் அப்படிங்கிறது ஹாட் வாட்டரை ஒரு பேக்கில் ஃபில் பண்ணி ரைட் சைடு அப்பர் அப்டமனில் ப்ளேஸ் பண்ணுறது. டியூரேஷன் 8 to 15 minutes எடுத்துக்கலாம். அடுத்ததாக யோகா அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஆசனாஸ் பார்க்கலாம். ஆசனாஸில் பவனமுக்தாசனா, வஜ்ராசனா, புஜங்காசனா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிராணாயாமாவில் பிராமரி பிராணாயாமா ரிலாக்ஸேஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிவர் சிரோசிஸ்க்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணலாம், குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ லிவர் சிரோசிஸ் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.